என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. உங்க பையனுக்கு தாம்மா குறை இருக்கு. என் பையனுக்கு குறையா இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இவ தான் ஏதோ வேலை பண்ணிருக்கணும். சே, புருஷன் மேல பழிய போட்டுட்டு இவ என்னத்த வாழ போறா? ஃப்ராடு. ரிப்போர்ட் எடுத்து வாங்கி பார்த்தா அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இந்த நர்ஸ் பொம்பளை எதுக்கு இவகிட்ட கொடுக்குறா? என் மகனோடதை என்கிட்ட தானே கொடுக்கணும். கண்டிப்பா அவ தான் ஏதாவது மாத்தி வச்சிருப்பா. சொல்லுமா அம்மா. சொல்லு சுந்தரி. என்னம்மா ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சுமா. என்ன சொன்னாவ? தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? அதுதான் இல்லடி. பிறகு தம்பிக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டாவ. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, டாக்டர் பொம்பளை அப்படிதான் சொன்னுச்சு. எப்படிமா? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குல்ல. எனக்கும் அதே டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு இவளோட தப்பை மறைக்கிறதுக்காக தான் அவ இவ்வளவு தூரம் பண்றாளோ என்னமோ தோணுதுடி. ஆமாம்மா இருக்கும். இவ எல்லா வேலையும் பண்ணுவா. இப்ப என்னடி பண்றது? சரிம்மா, டாக்டர் என்ன சொன்னாவ? டாக்டரே உங்க பையனுக்கு தான் குறை இருக்கு, அதனால டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவ. இப்ப என்னடி பண்றது? இந்த விஷயத்த நீ பாண்டிக்கிட்ட சொன்னிட்டியா? என்ன இல்ல, அந்த பையனும் போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். முதல்ல அந்த பையகிட்ட என்னடி சொல்றது? மா, அந்த பையகிட்ட உண்மையவே சொல்லு. நீ சொல்லனாலும் அந்த பிள்ளை சொல்லிடும். ஆமால, அதனால நீ அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசு. என்னடி இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் அவளுக்கு சாதகமா போயிடுச்சே. மா, என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமா தெரியும்? எனக்கு நம்ம இந்த டாக்டர் மேலே சந்தேகமாவே இருக்குமா? இருக்குல்ல. ஆனா அவ என்னமா பேசினா தெரியுமா? ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா. உன் பையனுக்கு டெஸ்ட் எடுத்தே தான் ஆகணும்னா. சரி, எடுத்தா அதுல குறை இருக்குன்றா. இப்ப நிறைய டேப்லெட் உன் பையன் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறா. பெரிய உள்குத்து இருக்குமா? நடுப்புற இந்த பிள்ளை எங்கேயாவது போச்சா? நடுப்பறையா? ஆமாமா, டாக்டர் பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு ஏதாவது போச்சா இல்லையா? நடுப்பற போனாடி. டாக்டர் பாக்குறேன்னு சொல்லி போகல, நர்ஸை பார்க்குறேன், ரிப்போர்ட் வந்துருச்சா, செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. எனக்கு தெரிஞ்சு இவதாம ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அதை தாண்டி நானும் சொல்றேன். சரியான ஃப்ராடா இருக்காடி. நல்லா தெரிஞ்சுக்க. மருமக எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க. நீ தான் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற. நான் எப்படி அந்த மாதிரி பண்ணேன்? எல்லாம் பண்ணிட்டு தாம இருந்த. என்னமேட்டாவது சுதாரிப்பா இருந்துக்கமா. சரிடி. அவன் பாண்டி பைய அதை கேட்டானா மனசு உடஞ்சு போயிருவான். அதுக்கு என்னம்மா பண்றது? இந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்கணும் வழிகட்டையமா நின்னால. அப்ப அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்குன்னு சே, எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கு பாரு இது. தான் புருஷன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு ஊர் பூரா தம்படை வைக்க மாதிரி பண்ணியிருக்கா. இவெல்லாம் விளங்குவாளா? ஆமாமா, கண்டிப்பா பாண்டிசாமி கூலியை கொடுக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இதையே நினைச்சு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரப்போகுது. ஆமாண்டி, இதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நீ எதுக்கும் கவலைப்படாதமா. பாண்டி பைய வரட்டும், உட்காந்து பேசு. சரிடி. சுந்தரி, தம்பி வந்துட்டான். நான் தம்பி கிட்ட பேசிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரிம்மா. என்னம்மா, நான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கவே மாட்டீங்க. ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுடா. என்னம்மா, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க? அது வந்து எனக்கு கடையில டென்ஷன் ஏறுது. நீங்க வேற இப்படி பூசி மலிப்புறீங்க. என்னங்கறத பட்டுன்னு போட்டு உடைங்க. டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அது வந்து உனக்கு தான். என்ன, எனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாண்டா. ஆனா இது உண்மையா இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? ரிப்போர்ட்டை அவ தான் வாங்கினா. அதை மாத்தி வச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஏமா, ரிப்போர்ட்டை எப்படிமா மாத்தி வைக்க முடியும்? இல்லடா, விடுங்கம்மா. இப்ப டாக்டர் என்னதான் சொன்னாங்க? குறை இருக்கிறதுனால நீ தான் டேப்லெட் அதிகமா சாப்பிடணுமா. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அமிர்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாவ. அவ்வளவுதானேமா, டேப்லெட் தானே, நான் படுக்க சாப்பிட்டுட்டு இருக்க போறேன். இல்லடா, நீ எதாவது கண்ட டேப்லெட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவளுக்கு குழந்தை தங்காம போயிடுச்சுன்னா? இப்ப இது அவ போட்ட பிளானாவே இருந்தாலும் நான் டேப்லெட் சாப்பிட்டேன்னா அவளுக்கு தானே பிரச்சனை. சரிதான்டா, அதனால உன்னோட உடம்பு போயிடுச்சுன்னா? ஆமா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அந்த டேப்லெட்டை என்ன டேப்லெட் ஏது டேப்லெட்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணா வந்துரு போகுது. உண்மையாலுமே என் உடம்புக்கு தான் கொடுக்குறாங்களா இல்ல வேற எதுக்குமா அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. இல்லடா, இருந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னைய நான் அப்படி வளர்க்கல, நல்லா எல்லாத்தையும் கொடுத்துதான் வளர்த்தேன். உனக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ கடையில உட்காந்தே இருக்கிறது ஹீட் அப்படின்னு சொல்லி சொன்னாவ. மேபி இருக்கலாமா, பரவாயில்லமா.
அதுவும் இல்லாம அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா? ஆமாண்டா, அப்படிதான் சொன்னாவ. போய் தொலையுதுமா, நம்ம கரெக்டா இருந்துப்போம். அதான்டா. அவ பண்ணா அவளுக்கு தான் நஷ்டம். ஆமாண்டா. டாக்டர் சொல்லிட்டாவல, என்ன மாத்திரை மருந்துன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துரு, நான் அவ கண்ணு முன்னாடியே உட்காந்து போடுறேன். ஏண்டா நீ இப்படிதான் இருந்தீன்னா அவ இன்னும் ரொம்ப எகிருவாடா. வேற என்னத்தம்மா பண்ண சொல்ற? அவ என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே கூப்பிட்டா. இதுக்குதான் எடுக்காதன்னு சொன்னேன். இப்ப தெரியுதா? நீதான் அந்த பொண்ணு வேணும் வேணும்னு கட்டுன. ஆமாமா, நான் தான் கட்டுனேன், இல்லன்னு சொல்லல. சும்மா அதையே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிக்காதம்மா. அவ இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இப்பயாவது தெரிஞ்சுக்கடா, அவ உன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லம்மா. எனக்கே மனசெல்லாம் வெறுத்து போச்சு. தாலி கட்டின பாவத்துக்காக அவ கூட இருக்கேன். எனக்கே பிடிக்காம தான் காலையில வெள்ளனே நான் கடைக்கு போயிடுறேன், தெரியுமா? ஏண்டா இதை என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, வீட்டுல என்னத்த நிம்மதி இருக்கு? ரூமுக்கு வந்தாலே நொய்யி நொய்யி நொய்யின்னு எவ்வளவு பேசுறா தெரியுமா? நான் எதுவும் பேசலன்னு வையி, கடையில வேற போன் அடிச்சு லபா லபான்னு கத்துறா. நீயும் நல்லா பிடிச்சு வாங்கி விட வேண்டியதானடா. ஆமாமா, இதுதான் பைத்தியம். பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குன்னா நானும் அந்த மாதிரி பேச முடியுமா? ச்சே, என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க அப்பனை கூப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஏண்டா இவ இப்படிலாம் பண்றான்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதான் அவளும் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பான். நீ வேறமா, இவெல்லாம் யாரு சொன்னாலும் அடங்குற மாதிரி இல்ல. தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். ஆமாண்டா, நீ பாட்டுக்கு உன் பொழப்ப பாரு. இவளுக்காக நீயே மாத்திரை சாப்பிடணுங்கிற? குழந்தை பெத்தா பெத்துக்கட்டும், இல்லைன்னா விடட்டும். அக்கம் பக்கத்துல யாராவது கேட்டாங்கன்னா நான் பேசிக்கிறேன். ஐயா வேண்டாமா, இவளே என்னை அசிங்கப்படுத்திடுவா. ஆமாண்டா, இவ பண்ணாலும் பண்ணுவா. ச்சே, அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்றது, அவளை கல்யாணம் பண்ணியாச்சே, ஒன்னும் பண்ண முடியாது. நீ அவ கூட இருந்துதான் ஆகணும். அதுதான் ரொம்ப கடுப்பாகுது. இங்க பாருடா, நான் சொல்றேன் கேளு. இவ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான்னு வையே, நீ சொல்லிடு. நீ ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா வீட்டுக்கு நடைய கட்டிடு அப்படின்னு சொல்லிடு. ஆமாமா, சொல்லணும். அப்படியே அவன் நடைய கட்டலன்னு வையே, இங்க வீட்டோடய நீ வாழா விட்டே இருடி அப்படின்னு சொல்லிடு. சரிம்மா, அவ ரூம்ல தானே இருக்கா? ஆமாண்டா, போனோன்னே எகிரிக்கிட்டு பேசாத. கொஞ்சம் விட்டு பொடி. அவ என்ன பேசுறான்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. சரிம்மா. முருதா, என்ன கொழுப்பு உனக்கு? என் மகனை அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன்டி. என்ன பிரகாஷ், எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சார். நீ இங்க வந்து 2 மாசம் ஆகுது. இன்ன வரைக்கும் உன் பையன் அவன் கூட வந்து உன்னை பார்க்க வரல. ஆனா இன்னைக்கு உன்னைய பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. என்னை பார்க்கவா? ஆமா, உன்னைய பார்க்க தான் ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? யாரோ தேவாவா? தேவாவா அவன வந்திருக்கான்? ஆமா ஆமா, அவன் தான் உன்னைய பார்க்க வந்திருக்கான். பாக்குறதுக்கு வரியா? இந்த வரேன், வெளியில நிக்கிறேன். 10 நிமிஷம் தான் டைம். எது பேசுறதா இருந்தாலும் பேசிக்க. தேங்க்யூ சார். தேவாவா 2 மாசம் கழிச்சு வந்து பார்க்க சொன்னேன். கரெக்டா அதே மாதிரி வந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னு போய் பார்ப்போம். இங்க பாரியா, இங்க வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடும். 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. சரிங்க சார். சார் என்ன? லாக்க கழட்டி விடுங்க சார், கையெல்லாம் அறுக்குது. அப்படியா சார், நான் ஓடிட போறேன். சரி, விலங்க கழட்டிட்டேன்றதுக்காக ரொம்ப ஓவரா குதிக்காத. அப்படிலாம் இல்ல சார், முடிஞ்சது. உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான், நான் வரேன். சரிங்க சார். தேவா, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் ஏதோ ஆள் மெலிஞ்ச மாதிரி இருக்கிய. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆமா, எப்படி இருக்கான் என்னோட வளர்ப்பு பையன்? சார், நீங்க தான் சார் இங்க கஷ்டப்படுறீங்க. அவரு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன சொன்ன? ஆமா சார், இன்னும் 1 வாரத்துல உங்க பையனுக்கு சாரி வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம். கல்யாணமா? யாரு பொண்ணு? பொண்ணு உங்களுக்கு தெரியாமலையா? காலேஜ் படிக்கும்போது உங்க பையனை ஒரு பொண்ணு துரத்தி துரத்தி லவ் பண்ணல, அவ பேர் கூட ஏதோ சால தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சத்யாவா? ஆமா சார், அவ தான் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. சி, பொண்ணு இல்லாதவளுக்குலாம் ஏன் வீடு கேக்குதா? சார், இப்போ ஒரு பெரிய கூத்து தெரியுமா? என்னடா? அதாவது அவங்க கஷ்டப்படுற குடும்பம் தான். கல்யாணம் பொண்ணு வீட்டுல தானே பண்ணணும். ஆமா. இங்க மாப்பிள்ள தம்பி தான் எல்லா செலவும் பாத்துக்கிறாரு. யாரு விட்டு பணத்துல யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க பணத்துல தான் சார். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். விடக்கூடாது, இவனை சும்மா விடவே கூடாது. என்ன சார் பண்ண போறீங்க? அப்படியே பண்ணாலும் அது செல்லுபடி ஆகுமா? அதுக்காக நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் விட்டுட்டு வர சொல்றியா? ஐயோ சார், நான் அப்படி சொல்ல வரல. பின்ன என்னதான் இருந்தாலும் அவர் உங்க வளர்ப்பு பையன் மக மாதிரி. அவர்கிட்ட எதுக்கு சார் நீங்க போட்டி போடுறீங்க?
இங்க பாருடா, நான் ஜெயில விட்டு சீக்கிரம் வெளியில வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் எதையாவது பண்ணி விட்டா நம்ம ஜெயிலுக்குள்ளாலே அடைச்சு கிடக்குற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சும்மா விட மாட்டேன்டா. அவனை வளர்த்து படிக்க வச்சது எல்லாம் நானா. இப்ப நல்ல காசு சம்பாரிச்சுட்டு என்னைய பாத்துக்க மாட்டானாமா? அத நீங்க உங்க பையன் கிட்ட தான் சார் கேட்கணும். கேக்குறேன். நான் தான் வெளியிலே வர முடியாது, என்னால கேட்கவும் முடியாது. நீ தான் ஆள் வச்சு போய் அது ஏன் சொத்து, நீ வேணா தனியா வீட்டை பார்த்துட்டு போய்க்க அப்படின்னு நான் சொன்னதா நீ போய் சொல்ற. என்னங்க சார், படிக்காத பையனா இருந்தா ஏமாத்திரலாம். படிச்சு வாத்தியாரா இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ வீட்டை விட்டு வெளியே போப்பா, நான் வந்து தங்கிக்கிறேன், இது உன் வீடு மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அடே, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி நீ சொல்றது? என்னை யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது. அவனை என் பையன்னு சொல்லாத. சரி, ஆதிக்கு நான் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படினே? எல்லாம் நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்னன்னே சொல்றிய? அவன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கல்யாணத்துக்கு காசு வேணும் தானே? அங்க இருக்கிற காசு சொத்து எல்லாம் என்னோடது. நீ போய் நான் பண்ற மாதிரி பண்ணு. ஆளுங்க எப்படின்னு உனக்கு தெரியும்ல. மேட்ரை சொல்லிட்டீங்களே, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சார், அவ்வளவுதான், நேரம் முடிஞ்சிருச்சு. நீ உன் செல்லுக்கு போலாம். ஓகே சார், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். போலாங்கிற என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதோ போறேன் சார். என்னையா திட்டம் போட்டுருக்கீங்க? சார், அவர் எனக்கு பழைய பாக்கி கொடுக்கணும், அதை தான் சார் வந்து கேட்டேன். யாரு இந்த ஆளு? உனக்கு பழைய பாக்கி கொடுக்கணுமா? ஆமா சார், என்ன கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஆமா, எவ்வளவு கொடுக்கணும்? என்கிட்ட 5 லட்ச ரூபாய் கடனா வாங்கியிருக்காரு சார். என்னது, இந்த ஆள் வந்து உன்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினாரா? இவர்கிட்ட இல்லாத பணத்துக்கா உன்கிட்ட வந்தாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வந்து கேட்டாரு, கொடுத்தேன். கொடுத்த 3வது மாசத்துல ஜெயில வந்து உட்காந்துட்டாரு. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் என் பசங்க தான் பாத்துட்டு வந்து சொன்னாங்க, என்னன்னு? இவரை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கீங்கன்னு. அதான் வட்டியோட காசு எப்ப தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, அவர் மகன் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் வாங்கிக்க சொன்னாரு. இங்க பாரு, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாவது தகராறுல மாட்டின சார், நம்புங்க சார். அப்படி தெரியலனா வெளியில 10 பேர்த்திட்ட கேட்டு பாருங்க. ஏதோ சொல்ற, ஏதாவது கேஸ் மாட்டுட்டோம், உன்னையும் பிடிச்சி ஜெயில போடுறேன்னா இல்லையா மட்டும் பாரு. சார், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுன்றதுக்காக என்னையெல்லாம் பிடிச்சி ஜெயில போடாதீங்க சார். அடிங்க வரேன் சார். இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இல்ல, கண்டவெல்லாம் வந்து பேசிட்டு போறான். சரி, நான் வந்தது கூட தெரியாம போனை நோண்டிட்டு இருக்கா. அமிர்தா, வாங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். ஓ, சரி, டாக்டர் என்ன சொன்னாவ? கீழே தான் உங்க அம்மா இருந்திருப்பாங்களே, அவங்க இந்நேரம் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? எக்ஸ்ட்ரா பிட்டு வேற 4 பிட்டு சேர்த்து போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். சொல்லல. என்ன டாக்டர் சொன்னாங்க? அதாவது இருங்க, உட்காந்துக்கிட்டு பேசினா மரியாதையா இருக்காது, நின்னுக்கிட்டே பேசுறேன். இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னங்க என்னமோ சொன்னீங்களே? அம்மா தாயே, ஒண்ணு இல்லம்மா. முதல்ல ரிசல்ட் என்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அதை என் வாயால எப்படிங்க சொல்றது? அதுக்கு தானே ஆசைப்பட்ட. அப்ப உங்க அம்மா சொல்லிட்டாங்க தானே? இல்லடி. அப்புறம் அதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்றீங்க? சபா, என்ன ரிசல்ட்னு சொல்லி தொலை. உங்களுக்கு மொட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கான். அப்படின்னா? ஊந்து செல்றது அது கொஞ்சம் கம்மியா இருக்கான், கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாவ. அப்போ எனக்கு தான் குறை, உனக்கு குறை இல்ல அப்படின்னு டாக்டர் தான் சொன்னாவ. கடைசியில நீ சொன்னது பழிச்சிருச்சுல. ஏங்க, இதுல நான் என்னத்த பண்ணேன்? டெஸ்ட் ரிசல்ட் எனக்கு எடு நீங்க தான் பாடப்படுத்துறீங்க. எடுத்தாச்சு, எடுத்தவளுக்கே எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அதனாலதான் உங்களை எடுக்க சொன்னேன். இது ஒரு குத்தமா? என்னை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீல. ஏங்க, அங்க வரும்போது பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, எத்தனை ஆம்பளைங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க. என்னமோ நீங்க தான் புதுசா எடுக்கிற மாதிரிலாம் ரொம்ப பீத்திக்கிறீங்க. உனக்கு என்ன, அங்க ரொம்ப மரியாதையான குடும்பம். ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. என்ன நக்கலா? இல்ல நீங்க சொல்லுங்க. இந்நேரம் உன் வீட்டு ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பீல. என்னன்னு? எனக்கு தான் குறைன்னு. எனக்கு வேற வேலை இல்ல, நீங்க முதல்ல வேகமா கீழே போங்க. எதுக்கு? முதல்ல உங்க அம்மா வாயை தான் மூடணும். இப்ப எதுக்கு எங்க அம்மா விழுக்கிற? ஆமாங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் பெரிய ஓட்டவாயின்னு. உங்களுக்கே தெரியாம உங்க அம்மா பெரிய ஓட்டவாயா இருக்காங்கங்க. ஏய், என்ன கொழுப்பா? ஏங்க, உண்மையை தாங்க சொல்றேன். போச்சு போச்சு, இந்நேரம் 10 பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லியிருப்பாவ.
முதல்ல உங்க அம்மாவோட வாயை பெரிய அண்டா வச்சு மூடுங்க. அமிர்தா, வர வர ரொம்ப பேசுற. என்னங்க குழந்தை வேணும் டார்ச்சர் பண்ணது நீங்க தானே. அப்புறம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது நீங்க தானே. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்னைய குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு குறையா இருந்திருந்தா இந்நேரம் என்னென்ன பேசியிருப்பீங்க. இத்தனைக்கும் நான் வந்துட்டு ஒன்னும் பேசல, அமைதியா தான் உட்காந்துருக்கேன். தேவையில்லாம நீங்க தானே சூற இழுக்கிறீங்க. ஆமா, இவங்க பெரிய ஒழுங்கானவங்க. நாங்க தான் வந்து சூற இருக்கிறோம். பின்ன நான் யார்கிட்ட சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் வந்தோடனே பாத்துனேன், போன்ல ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆமா, யூடியூப்ல பாட்டு போடணும்னா டைப் பண்ற மாதிரி தானே வருது. ஏன் வாய்ஸ்ல கூட பண்ணலாமே. எதுக்குப்பா? அதனால தான் டைப் பண்ற மாதிரி போட்டேன். என்னை நடிச்சு ஏமாத்தாத. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் வேணும்? எனக்கு தானே ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அம்மனிக்கு அப்படியே ஜாலியா இருக்குமே, மனசு ஃபுல்லா குளுகுளுன்னு இருக்குமே. எங்க கிறுக்காங்க நீங்க? என்ன மரியாதை இல்லாம பேசுற? என்ன வேற என்ன பேச சொல்றீங்க? உங்களுக்கு பிரச்சனைனா அது உங்களுக்கு பாதிப்புனா அது எனக்கும் தானே பாதிப்பு. ஏய் சும்மா நடிக்காதடி. யாரு? நான் நடிக்கிறேனா? உங்களுக்கு உண்மையானவங்க யாரு, நடிக்கிறவங்க யாருன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு நீங்க முட்டாளா இருக்கீங்க. போதும் நிறுத்து. நீ எங்க அம்மாவையும் எங்க அக்காவையும் தானே சொல்ல வர? நான் ஏன் சொல்ல வரணும்? அவங்க தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னோட அம்மாவும் அக்காவும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாடி? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இங்க பாரு, என்னாலலாம் மாத்திரையே சாப்பிட முடியாது. உனக்கு குழந்தை வேணும்னா என்னமோ பண்ணிக்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வையே, நீ ஒரு நாள் உங்க அப்பா வீட்டுல தான் போய் உட்கார்ந்துருக்கணும். நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்? பின்ன எதுக்கு எடுத்தாலும் வம்புழுக்கிறது, சண்டை இழுக்கிறது, சும்மா இருக்கிற எங்க அம்மாவை சுரண்டி பாக்குறது. யாரு? நானு? அப்புறம் என்னடி பக்கத்து வீட்டுக்காரியா சுரண்டி பாக்குறா? எங்க அம்மா பாவம் வயசானவங்க, கொஞ்சம் கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாம இருக்க. யாரு? நானு? ஆமாடி நீதான். பேசுங்க பேசுங்க, பேசி முடிங்க, அதுக்கப்புறமா நான் பேசுறேன். என்ன ஓவர் திமிர் ஆயிடுச்சோ? ஏன்னா எனக்கு தானே குறை, அம்மனிக்கு நல்லா இருக்குன்ற திமிர் தானே. சொல்லுடி, பதில் சொல்லு. இங்க பாரு, என்னால எந்த மாத்திரையும் சாப்பிட முடியாது. உன்னால குழந்தை பெத்து தர முடியும்னா பண்ணு, அப்படி இல்லையா உங்க அப்பா வீட்டுக்கு நடைய கட்டு. நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். ஆமாமா, உனக்கு தான் போறதுக்கு இடமே இல்லையே, நீ ஒரு அனாதை தானே. ச்சே, இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் அம்மா இல்லாம வளர்ந்துருக்கேன் தான், அதுக்காக புருஷன் நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் ஏன் அனாதைங்கிறீங்க? எனக்கெல்லாம் உன்னை பத்தி எதுவும் தெரியாது. அதான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. இங்க பாருடி, ஒண்ணு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. என்னால முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை கிளம்ப சொல்றீங்க? ஓ, உங்க அம்மா சொல்லி கொடுத்த பிளானோ? இங்க பாரு, நீ உங்க அப்பத்தா உங்க அக்கா அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னை அசிங்கப்படுத்துறல. நான் எங்க அம்மா பேச்ச கேட்கறதுனால உனக்கு என்னடி பிரச்சனை? ஓ, அப்படி வரீங்க. சரி சரி சரி, நான் எங்க அக்கா பேச்சையும் எங்க அப்பத்தா பேச்சையும் கேட்கறேன். என்ன அங்க உங்களுக்கு தான் சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி இல்லனா? இல்ல தெரியாம கேக்குறேன், நானும் அந்த மாதிரி இருப்பேன். ஏய், அப்ப என்ன சொல்ல வர? நான் புத்தி இல்லாதவனா? புத்தி இருந்திருந்தா கொஞ்சமாவது யோசிச்சு பேசிருப்பீங்க. புத்தி இல்லாதவன் தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது. உனக்கெல்லாம் குடிகார மாப்பிள்ளையா வந்திருக்கணும்டி. குடிகார மாப்பிள்ளையாவே இருந்தாலும் குடிக்கிறது மட்டும்தான் அவனோட பழக்கமா இருந்திருக்கும். மத்தபடி அவெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்கறவனா தான் இருப்பான். ஆனா நீ அம்மா பைத்தியம் பிடிச்சவன். உன்னையெல்லாம் ஜென்மானாலும் திருத்தவே முடியாது. நீ யாரடி என்னை திருத்துறதுக்கு? இங்க பாரு, நாளைக்கு பாப்பேன், பொட்டி படிகையெல்லாம் எடுத்து வச்சிரு, கொண்டு போய் உங்க அப்பா வீட்டுல சேர்த்து விட்டுறேன். என்ன ஆனாலும் சரி. எப்படி? உனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அப்படி ஒருவேளை நீ போகலனா இங்கேயே வாளா வெட்டியா இரு, என் சுண்டு விரல் உன் மேல படாது. ஐயோ ஐயோ, என்னடி என் சுண்டு விரல் உன் மேல படாதுன்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுற? வேற எவனையாவது? ஏய், இதுக்கு மேல என் கேரக்டரை பத்தி ஏதாவது நீ பேசுன என்னடி பண்ணுவ? மரியாதை இருக்காது. ஓ, இல்ல நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு சிரிப்பா வருது. என்னடி நக்கலா? எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? தோரா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இங்கேயே வாளா வெட்டியே இருமா அப்படின்னு சொல்லிட்டிய. நான் உடனே என்ன தெரியுமா நினைப்பேன்? விடுதலை 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 அப்படின்னு போட்டுட்டு நல்ல பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுருப்பேன். என் கூட வாழ முடியலனா வேற நீ என்னடி பண்ணுவ? நீங்க தானே சொன்னீங்க நான் வாளா வெட்டியே இருக்கணும்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஜாலியா இருப்பேன். ஆமா, நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேக்குறேன். என்ன? என்னைய வாளா வெட்டியே இங்க இருக்க வச்சுட்டு தோரா நீங்க எங்க போய் வாழ போறீங்க? சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த கட்ட மூவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? இங்க பாருங்க, நான் டாக்டர்கிட்ட சொல்லி மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன? ஆமா, உங்க அம்மா நம்ம 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை கூட பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? எங்க அம்மா எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு? இதுதான் கிறுக்குங்கிறது. நீ சொல்லிக்கோ, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ஏன்னா கிறுக்கு பெத்தது கிறுக்காதானே இருக்கும்.
இப்ப பேசுங்க பாப்போம். கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உங்க வீட்டுல மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எங்கேயும் நான் பார்த்தது இல்லப்பா. எனக்கு கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, நான் முழுசா சொல்லி முடிச்சிடறேன். காலையிலயும் நைட்டும் தான் மாத்திரை சாப்பிட்றதுக்கு இருக்கு. அதனால டெய்லி 2 டேப்லெட் சாப்பிட்டுட்டீங்கன்னா போதும். 2 மாசத்துல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடும் டாக்டரே சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நான் கையோட டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வேணும்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்க வேணா என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, கூகுளில் செக் பண்ணி பாருங்க. சரி, அனுப்பிவிடு. ம், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் போய் டேப்லெட்டே வாங்கிட்டு வந்தேன். ஒழுங்கா போடுறதா இருந்தா போடுங்க. அப்புறம் நாளை பின்ன உங்க சொந்தக்காரங்களாம் வந்து கேட்டாங்கன்னா எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா, எல்லா முடிவும் என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என் மாமனார் தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு பெரிய ஜட்ஜே எங்க நாத்தனார் தான் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அம்மா தாயே, உன் திருவாயை கொஞ்சம் மூட்றியா? நானே வந்து மாத்திரையை போட்டு சாப்பிட்றேன். ம், அது நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ச்சே. அப்பப்பப்பா, என்ன பேச்சு! எனக்கு மட்டும் குறைய இருந்திருக்கட்டும். என் நேரம் இந்த அம்மா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கான். அதில் இவர் வேற கூட்டு சேர்ந்து மவனே ஓ மேல குறைய வச்சுக்கிட்டு திரும்பவும் வந்து என்னையவே திட்டுறியா? என்ன ஏத்தா இருக்கணும் உனக்கு? வாடி வா. இன்னமேட்டு இந்த அமிர்தாவை சீண்டி பார்த்தேன்னு நினைச்சிங்க, அவ்வளோதான், இல்லாம ஆக்கி விட்டுருவேன். இன்னமே தானே உங்களுக்குலாம் ஆட்டை இருக்கு பாருங்க. நல்லா சோபா மேல சாஞ்சுக்கிட்டு உட்காந்து படுத்துக்கிட்டு கூட பாருங்க இந்த அமிர்தாவோட ஆட்டத்தை. யாருக்கிட்ட? தூ